இப்போ அவங்களுக்கு பொருந்தாது. இந்த அத்தியாயம் 2 நீங்க கேட்டு முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் புரியுது புரியல தலை சுத்தி போயிருக்கும். இதுலேருந்து என்ன கேள்வி கேட்பாங்க கேட்க மாட்டான்னு குழம்பி போயிருப்பீங்க. ஆனா கேள்வி பதிலாக எடுக்கும்பொழுது டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு எடுக்கும்பொழுது 10 நிமிஷம் முடிச்சிடலாம். இதுல டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு எந்த அளவுக்கு எடுப்பாங்கன்றது 10 நிமிஷம் முடிச்சிடலாம். சிஜேஏபிபியில எந்த அளவுக்கு கேட்பாங்கன்னா ஒரு 20 நிமிஷம் முடிச்சிடலாம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இந்த அத்தியாயம் ஏன் நான் முழுசா எடுத்தேன் அப்படின்னா, நீதிமன்றங்களோட அமைப்பு குறித்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு நீதிமன்றத்தோட நெருங்கிய தொடர்பு இருக்கு. கோர்ட்டு பார்க்குற போலீஸ் பார்த்துப்பாங்க சார், எஸ்ஐயானா உங்களுக்கான பொறுப்பு அதிகரிக்கப்படும். அப்ப இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்காம நாம பிஎன்எஸ்எஸ் படிச்சா ஸோ அது பேச வீக் ஆக்கிடும். ஸோ அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதை பார்த்த உடனே ரொம்ப பேர் பயந்து போயிருப்பீங்க. இதில் இவ்வளோ தகவல் இருக்கிறத பயந்துருப்பீங்க. ஆனால் கொஸ்டினாக எடுத்தா அதிகபட்சமாக ஒரு 25 கொஸ்டின் எடுக்கலாம். அந்த 25 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க.